வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மறுபடியும் நம்ம நியூ ஹோப் மெக்கானிக்கல் சேனலில் வீடியோ எடிட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம என்னெல்லாம் கற்றுக்குறோமோ அதை மற்றவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளாக வீடியோ கிளிப் ரெடி பண்ணி இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம லேர்ன் பண்ணுறோம், அதை மறுபடியும் நம்ம செய்கிற வேலையில் ப்ரொசீட் பண்ணி மேலும் நம்ம வளர்கிறோம். அதான் நம்ம நோக்கம். ஸோ டுடே இதை பற்றி பார்க்கலான்னா, ஒரு மெக்கானிக்கல் டெக்னீஷியன் அப்படின்னா அவரோட ரோல் என்ன, எந்த மாதிரி அவரோட ஒர்க் இருக்கும், அதில் ரொம்ப மேஜராக அவங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த 3 தான் இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ த ரோல் ஆஃப் மெக்கானிக்கல் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைடில் இருக்கிறத ரீட் பண்ணிக்கோங்க. நான் தமிழில் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒரு மெக்கானிக்கல் டெக்னீஷியனுக்கு என்னென்ன திறமைகள்லாம் இருக்கணும்னா, எக்யூப்மெண்ட் மெக்கானிக்கல் மிஷினரிஸை இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை மெயின்டைன் எப்படி நம்ம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பார்க்குறோம், அதை ரிப்பேர் ஆனால் எப்படி கரெக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி உள்ள டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதை பண்ணவும் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணவும் தெரியணும். அதுக்கப்புறம் ட்ரபுள் ஷூட் இன்கேஸ் பிளான்ட் ரன்னிங்கில் இருக்கிறப்போ ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு பம்பாக இருக்கட்டும், கம்ப்ரஸராக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு கியர் பாக்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஃபெயிலியர் வந்துன்னா அது எப்படி அந்த ஃபெயிலியரை நம்ம வந்து அட்டன் பண்ணி திரும்பவும் அந்த சிஸ்டத்தை ரன் பண்ண வைக்கணுங்கிற மாதிரி உள்ள டீட்டெயில்ஸ் தெரியணும். மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மெயின்டெனன்ஸில் இல்லாமல் டிசைனிங்கில் இருந்தால் இந்த மாதிரி பெரிய டீட்டெயில்ஸ் நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் டிசைனிங் நாலேஜ் இருந்தால் போதும். இதுவே நம்ம ஒரு கம்பெனிக்கு மோஸ்ட் ஆஃப் நம்ம டிப்ளமோவோ ஐடிஐயோ படிச்சுட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுறது மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் தான். ஆயில் அண்ட் கேஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஸ்மெல்டர் பிளான்ட் மாதிரி இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ்க்குன்னு போகும்போது நம்ம ரோல் என்னென்னா, நமக்கு வந்து ஒரு மிஷின் கொடுத்தா அதை இன்ஸ்டால் பண்ண தெரியணும் ட்ராயிங் பார்த்து, அப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ் நாலேஜ் நமக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் மெக்கானிக்கல் டெக்னீஷியனோட மேஜர் ரோல். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மெக்கானிக்கல் டெக்னீஷியனுக்கு என்னென்ன நாலேஜ்லாம் இருக்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கில் நமக்கு அதிகமாக தேவைப்படுங்கிறத பார்க்கலாம். ஸோ கோர் டெக்னிக்கல் ஸ்கில் ரொம்ப முக்கியமான ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்கானிக்கல் டெக்னீஷியனுக்கு இருக்க வேண்டியது இந்த இதுதான், ப்ரிவென்டிவ் அண்ட் கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் தான் அதிகமான பிளான்ட்டில் நம்ம லாங் ஜாப்பில் இருந்தால் நம்ம அட்டன் பண்ணுவோம். இதுவே சடவுன் ஜாப்பில் இருந்து பிரேக் டவுன் நம்ம அட்டன் பண்ணுறது வேறு. இது லாங் ஜாப்பாங்கிறப்போ நம்ம வந்து ப்ரிவென்டிவ் அண்ட் கரெக்டிவ் இந்த 2 மேஜர் தான் அதிகமாக நமக்கு வந்து ஜாப்பில் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். அது என்னென்னா, இப்போ ஒரு ஹைட்ராலிக் இம்பேக்ட் ரேஞ்சாக இருக்கட்டும், இல்லை நிமேட்டிக் இம்பேக்ட் ரேஞ்சு, இல்லை புல்லரு, பேரிங் ஹீட்டரு, இந்த மாதிரி நமக்கு சம் டிவைசஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம ரிப்பேர் பண்ணுற பொருள் எப்படி ஆப்ரேட் ஆகும், அதோட ஃபங்க்ஷன் என்ன, இந்த மாதிரி உள்ள டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த ஸ்லைடை ரீட் பண்ணிக்கோங்க. நான் தமிழில் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கிலீஷில் வந்து தனியாக இன்னொரு வீடியோ நான் கிரியேட் பண்ணி போட்டிருக்கிறேன், அதை பாருங்கள். இது வந்து நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் நம்ம நார்மலாக தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக. கொஞ்சம் வேகமாக நம்ம போனோம்னா வீடியோ ஷார்ட்டாக முடியுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். மற்றபடி இங்கே ஸ்லைடில் இருக்கிற வேர்டிங்ஸை வாசிச்சுக்கோங்க. ஸோ என்னெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், ஆப்ரேஷனல் மெக்கானிக்கல் டிவைசஸ், ஹவு டு ஆப்ரேட், அது எப்படி ரன் ஆகுதுங்கிறது தெரியணும். ரிப்பேர் அண்ட் ஓவர்காலிங் ப்ராசஸோட பேசிக் நாலேஜ் இருக்கணும். எதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபால்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை அட்டன் பண்ணுறதுக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின்டெனன்ஸோட மேஜர் என்னென்ன கேட்டகரியிலலாம் மெயின்டெனன்ஸ் நமக்கு இண்டஸ்ட்ரியில் அதிகமாக பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸு, நெக்ஸ்ட்டு கரெக்டிவ், அப்புறம் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ப்ரோஆக்டிவ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க, ரொட்டீன் ஆர் ரெகுலர் மெயின்டெனன்ஸ். நீங்கள் இதில் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு ஷெட்யூல்டு இன்ஸ்பெக்ஷனாக இருக்கலாம், சர்வீசிங் அண்ட் ரிப்பேர் ஆஃப் எக்யூப்மெண்ட் டு ப்ரிவென்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஃபெயிலியர். அதாவது ஒரு பிளான்ட் ரன் ஆகிட்டுருக்கு, ஒரு மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ அன்எக்ஸ்பெக்டடாக அது ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ப்ரிவென்ஷனாக முன்னாலேயே நம்ம பண்ணுறது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ப்ரோஆக்டிவ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்ம கிரீஸ் பண்ணுறது, ஆயில் பண்ணுறது, லூப்ரிகேஷன் சொல்லுவோம், அது பண்ணலாம். பெல்ட் டைட்னிங் பார்க்கலாம், போல்ட் டைட்னிங் செக் பண்ணி பார்க்குறது, அப்புறம் அலைன்மெண்ட் ஒரு பம்பாக இருந்துச்சுன்னா கப்ளிங் அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, அப்புறம் விசுவல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் கண்டரில் வரும். அதே கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் ஒரு மிஷின் ரன்னில் இருக்குது, ஆனால் திடீர்னு அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதாவது சடன் கண்டிஷனில் அது ஏதாவது ஒரு கண்டிஷனில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறப்போ சடனாக பிளான்ட்டை நம்ம அதாவது அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணி அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி திரும்பவும் ரன் பண்ண வைக்கிறது கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். இது எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மோட்டர் பைக் வச்சுருக்கிறோம், பஞ்சர் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக டயரை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற டியூபை அது பஞ்சரை சரி பண்ணி மறுபடியும் ஏற அடித்து நம்ம ரன் பண்ணுறோம். இது வந்து கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் சென்டரில் வரும். ஸோ நம்ம இமீடியட்டாக தான் ரன் பண்ணுறோம். ஜஸ்ட்டு 5 மினிட்டோ இல்லை 2 ஹவர்ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம அதை ரிப்பேர் பண்ணி ரன் பண்ணுறது கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ்.
பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸு இது அடுத்த கேட்டகரி. பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸுங்கிறது ரியாக்டிவ் அப்ரோச். சிஸ்டம் ஃபெயில் ஆயிருச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது, அது பிரேக் டவுனாகவே நின்றுச்சு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த கரெக்டிவ்க்கும் பிரேக் டவுனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். கரெக்டிவ் செர்டன் டைமில் நம்ம வந்து அதை ரன் பண்ணி மிஷினை வந்து நம்ம ஸ்டாப்பேஜ் இல்லாமல் ரன் பண்ண முடியும். பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி இல்லை, நம்ம மிஷினை டோட்டலாக ஸ்டாப் பண்ணி, ஏன்னா அது அன்எக்ஸ்பெக்டாக நின்றுது, அன்எக்ஸ்பெக்டட், அது டோட்டலாக நம்ம ஸ்டாப் பண்ணி தான் நம்ம அதை ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் தான் நார்மலாக நம்ம இந்த ஷட் டவுன் மெயின்டெனன்ஸ் பார்க்குறாங்கல்ல, அது இந்த பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் கீழே தான் வரும். ஒரு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎம் பார்க்குறப்போ நம்ம சிம்பிளாக செக்லிஸ்ட்டு நிறைய கம்பெனியில் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நார்மலாக அது நம்ம ஆல்ரெடி பண்ணுறது தான், பட் நம்ம செக்லிஸ்ட் ஃபில் பண்ணுறது இல்லை. செக்லிஸ்ட் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, சம் பேராமீட்டர்ஸ் தராங்க அவங்க, நம்ம அதை வந்து பிஎம் பார்க்குறப்போ செக் பண்ணுறோம். டெய்லி, வீக்லி, ஆனுவலி, இந்த மாதிரி சில டைம் பேஸில் நம்ம அதை செக் பண்ணுறது. இப்போ ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் இருக்குது, ஒரு கம்ப்ரஸர் இருக்குன்னா நம்ம அதுக்கோட ஃபில்டரு, அதோட ஆயில் லெவலு, அதோட நாய்ஸ் கண்டிஷன், அதுக்கப்புறம் விசுவலாட்டு ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா, லூப்ரிகேஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி சில செக்லிஸ்ட்டை நம்ம வந்து செக் பாக்ஸ் நம்ம டிக் பண்ணிட்டோன்னா இது ஓகே ஓகே ஓகே, இல்லை இது ஓகே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணி நம்ம மறுபடியும் அதை கரெக்டிவ் மெயின்டெனன்ஸும் கொண்டு வரணும். ஸோ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மேஜராக எதுக்காக இருக்குது ஒரு கம்பெனியில், எதுக்கு நம்ம பண்ணுறோம் பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் காஸ்ட்லி டவுன் டைம் பை கேச்சிங் இஷ்யூஸ் இயர்லி. நம்ம அந்த மிஷினை பிஎம்க்கு எடுத்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறப்போ ஏதாவது ஃபால்ட்டோ இஷ்யூஸை நம்ம கண்டுபிடிச்சா நம்ம அந்த மிஷினோட டவுன் டைம் இல்லை ஷடவுன் டைமை நம்மளால் குறைக்க முடியும். நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ் சேஃப்டி அண்ட் ஆப்ரேஷனல் ரிலேபிலிட்டி. இப்போ ஒரு ட்ரில்லிங் மிஷினோ இல்லை லேத் மிஷினோ நம்ம இப்போ பிஎம்க்கு எடுத்து பார்க்குறப்போ பிரேக் ஆல்ரெடி தேஞ்சிருக்கு, பிரேக் பேடு இல்லை பிரேக் சிலிண்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படி நம்ம இஷ்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை கரெக்டிவ்க்கு எடுத்து நம்ம உடனே ரிப்பேர் பண்ணுறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு நமக்கு அதில் கிடைக்குது, அதுமாதிரி ஆப்ரேஷனல் ரிலேபிலிட்டியும் நமக்கு இருக்குது. டயர்டாக பூஸ்ட் எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்சி. நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுனாலையோ இல்லை கூலண்ட் சேஞ்ச் பண்ணுறதுனாலையோ அந்த அந்த எக்யூப்மெண்ட்டோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், அதோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒன் செகண்ட் டைம் வந்து இந்த செக்லிஸ்ட்டை பாருங்கள். இப்படி தான் நார்மலாக ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பிஎம் பார்க்குறப்போ நமக்கு செக்லிஸ்ட் தருவாங்க. இது என்னென்னா ஒரு ஹெவி எக்யூப்மெண்ட்டோட மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட். ஸோ டாஸ்க் இன்க்ளூட் பிஎம்மில் வந்து என்னென்ன மாதிரி ஜாப்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஎம்மில் மோஸ்ட்லி லூப்ரிகேட்டிங் மூவிங் பார்ட்ஸ், அதாவது பேரிங்ஸு, கியர் பாக்ஸஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா மோஸ்ட்லி அதில் வந்து ஆயில், கிரீஸு இந்த மாதிரி லூப்ரிகேட்டிங் பண்ணுறது தான் பிஎம்மில் அதிகமாக இருக்கும். பேரிங்க்கு கிரீஸ் இன்ஜெக்ட் பண்ணுறது, ஒரு கியர் பாக்ஸாக இருந்ததுன்னா அதில் ஆயில் சேஞ்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ரஸரோ இல்லை பம்போ இருந்ததுன்னா அதுக்கு ஆயில் கூலிங் சிஸ்டம் இருக்கும், அப்போ நம்ம அதில் ஆயிலை ரீப்ளேஸ் பண்ணுறது, இதுதான் மோஸ்ட்லி பிஎம்மில் அதிகமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பம்பு கப்ளிங், அதாவது அலைன்மெண்ட்டு செக் பண்ணுறது, ஒரு பெரிய ஃபேனு அதாவது எக்ஸாஸ்ட் ஃபேனு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட பெல்ட்டோட டென்ஷன் நம்ம செக் பண்ணுறது, கப்ளிங் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறது. இப்போ பம்பாக இருந்துச்சுன்னா இல்லை கம்ப்ரஸராக இருந்தால் அதோட சீல்ஸு, கேஸ்கெட்டு, போல்ட் டைட்னஸ்ஸு இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் அதிகமாக நம்ம பிஎம்மில் வந்து செக் பண்ணுவோம். விசுவலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம செக் பண்ணுவோம். அதே ஏர் ஃபில்டர்ஸ், ஆயில் ஃபில்டர்ஸ் இருந்தால் நம்ம அதை வந்து ஃபில்டர்ஸை க்ளீன் பண்ணி போடுவோம், சம்டைம் ரீப்ளேஸ் கூட பண்ணுவோம். அனதர் ஒன் கூலிங் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை க்ளீன் பண்ணுவோம். லாஸ்ட்டு நம்ம பிஎம் பார்க்குறப்போ ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு மேலே, அதாவது இப்போ நம்ம டெக்னீஷியனாக இருக்கிற பட்சத்தில் சூப்பர்வைசருக்கோ இல்லைனா பிளானருக்கோ நம்ம அதை நோட்டிஃபை பண்ணணும். பிஎம் சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம், அப்போ அவங்க கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ்க்கு அதை ஷெடியூல் பண்ணி தருவாங்க, நம்ம ஃபர்தர் ரிப்பேர் பண்ணுவோம். இதனால் அந்த எக்யூப்மெண்ட்டோட பிரேக் டவுன் தடுக்கப்படும். என்ன 3 டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இருக்குது. டைம் பேஸ்ட் மெயின்டெனன்ஸ், யூசேஜ் பேஸ்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ டைம் பேஸ்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷெடியூல் இருக்கும். நம்ம ஒரு மிஷின் வாங்குறோன்னா அந்த மிஷினோட ஓனர்ஸ் வந்து நமக்கு ஷெடியூல் தருவாங்க. வீக்லி மெயின்டெனன்ஸ், டெய்லி ஆர் மந்த்லி இந்த மாதிரி ஷெடியூல் இருக்கும். அதை பொறுத்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது டைம் பேஸ்ட் மெயின்டெனன்ஸ். இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பிளானர்ஸ் வந்து இதுக்கு ஷெடியூல் போட்டு தருவாங்க, அதை ஃபாலோ பண்ணுறது. நெக்ஸ்ட் யூசேஜ் பேஸ்ட் மெயின்டெனன்ஸ், இது வந்து மீட்டர்டு மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ட்ரிகர்ட் பை எக்யூப்மெண்ட் யூசேஜ். சில எக்யூப்மெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 2 ஹவரோ இல்லைனா ஒரு வாரத்துக்கு 4 ஹவர்ஸோ இல்லை கண்டினியூ ரன்னிங்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம டைம் பேஸ்ட் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து யூசேஜ் பேஸ்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹவர்ஸை பொறுத்து இல்லை சைக்கிள்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். கம்ப்ரஸருக்கு, பம்புக்கு ஆயில் சேஞ்சஸ் பண்ணுறது, கூலண்ட் சேஞ்சஸ் பண்ணுறதுனா இதோட அண்டரில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், இது வந்து நம்ம ரியல் டைமில் பிளான் ரன்னிங்கில் இருக்கிறப்போ
போய் நம்ம செக் பண்ணுறது, வைப்ரேஷன் அனலைசிஸ் பண்ணுறது, டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, ஆயில் லெவல் செக் பண்ணுறது, அந்த ஆயில் கண்டாமினேஷன் செக் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி இதில் ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷனோ இல்லை டேட்டா ஏதாவது ராங்காக மால் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா நம்ம அந்த மிஷினை வந்து பிஎம்க்கு எடுத்து ரிப்பேர் பண்ணுறது ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸில் வந்து அதிகமாக இன்க்ளூட் ஆகிறது டைம் பேஸ்ட் மெயின்டெனன்ஸும் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸும் அதிகமான இண்டஸ்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் யூசேஜ் ரியல் டைம் டேட்டா நம்ம பார்த்துட்டு அதை வந்து நம்ம பிளானருக்கோ இல்லை நம்ம சூப்பர்வைசருக்கோ நம்ம இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கடுத்து தொடர்ந்து மெயின்டெனன்ஸுக்காக ஷெட்யூல் ரெடி பண்ணுறது இதோட பர்பஸ். ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா மெயின்டெனன்ஸோட டைப்ஸ் என்ன, அதில் மேஜராக ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறோம், அதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்டிவ் மெயின்டெனன்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸோட நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.